வியூவர்ஸ், விஜய் கவர்மெண்ட் 41 பேர் கரூரில் இறந்து போன குடும்பங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. நிறையா சமூக வலைதளங்களில் பார்த்திங்கன்னா, எதுக்கு அவங்களுக்குலாம் வேலை கொடுக்குறீங்க, அவங்க என்ன தியாகிகளா அப்படி இப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. உண்மையாக நான் அது உள்ளே போக விரும்பலை. என்னுடைய வருத்தம் இன்னைய வரைக்கும் ஒரு சின்ன வருத்தம் தெரிவிக்கலை. விஜய், உன்னை பார்க்குறதுக்காக வந்த கூட்டம், அது யாரோ செஞ்ச சதி வேலை, திமுக செஞ்ச சதி வேலை எல்லாம் வச்சுக்குவோம். உனக்காக வந்தவங்க, நான் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன், நான் ஒரு 1000 பேரை கூப்பிடுறேன், ஒரு மண்டபம் புக் பண்ணுறேன், 1000 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன், அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து ஒரு 10-15 பேர் காயப்பட்டுறாங்க. அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேனா? நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேனா? இல்லை, அங்கே வந்தவங்களில் ஒரு 10-15 பேர் ஃபுட் பாய்சனில் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிடுறாங்க, நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க மாட்டேனா? இது என்னுடைய கடமை கிடையாதா? கேட்ரிங்கை போய் கேளு, அந்த மண்டப ஓனரை போய் கேளுன்னு சொல்லிவிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருப்பேனா? ஸோ இது ஒரு சாதாரண மனித இயல்பு, மனித பண்பு. இது கூட அவங்ககிட்ட இல்லை. அசால்ட்டாக உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரியாது, இதுக்கும் அதுக்கும் நான் சம்மந்தம் இல்லை, திமுக சதின்னு ஒரு ட்ராமாவை அன்னைக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு இன்னைய வரைக்கும் அதுக்காக வருத்தம் தெரிவிக்காமல், ஒரு இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு நேரில் போகாமல் பஸ்ஸை வச்சு நீ என்ன பார்த்துட்டு போ, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு அசிங்கமான ஒரு பிளாக் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைய வரைக்கும் அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களோ, விஜயை ஆதரிக்கிறவங்களோ அதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்கள் வழிக்கு வரேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே, திமுக சதி, அவங்க தான் 30,000 பேருக்கு நடுவில் ஒரு 100 பேரை இறக்கி விட்டு உதயநிதியும் ஸ்டாலினும் மாறு வேஷத்துலலாம் போய் எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த 100 பேர் சேஃபாக வெளியில் வந்துட்டாங்க வச்சுக்குவோம். இன்றைக்கி நீங்கள் தானே கவர்மெண்ட்டு, 40 நாள் ஆச்சுல்ல. உண்மையாகவே அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்திருந்ததுன்னா நீ வந்த உடனே முதல் கையெழுத்து என்ன போட்டிருக்கணும்? இந்த விசாரணையை மறுபடியும் ஏன் கவர்மெண்ட் பண்ணோம், அதில் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு பார்த்து நாங்கள் தண்டிப்போம் அப்படின்னு நீ பண்ணியிருக்க வேணாமா? இன்னைய வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிக்கலை. நான் போய் கரூரில் போய் எல்லாரையும் மீட் பண்ண போகிறேன்னு ஒரு நியூஸ் மட்டும் நான் பார்த்தேன். ஆனால் நீ வருத்தம் தெரிவிக்கணுன்றது உனக்கு தோணுதா தோணலையா? இது ஏன் யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டேன்றாங்க? நம்ம வீட்டில் நம்ம ரிலேஷன் ஒருத்தர் சீரியஸாக இருக்கிறாங்கன்னா, ஐயோ போய் பார்த்துடணும், அவங்க இறக்கிறதுக்குள்ளே போய் பார்த்துடணும், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். இல்லை இறந்துட்டாங்க, நம்மளால் அங்கே போக முடியல, அதுக்கு முன்னாடினா அடித்து பிடிச்சி போய் நிற்போம். ஆனால் இன்றைக்கி அடித்து பிடிச்சி நீ ஓடி வந்துட்ட அங்கேருந்து. இன்றைக்கி இதெல்லாம் நடந்து 7-8 மாதம் ஆகி போயிடுச்சு. ஆனால் அப்போ தான் கொஞ்சம் கூட கவலைப்படாமல், வருத்தம் தெரிவிக்காமல், இன்றைக்கி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒழுங்கான விசாரணை அமைக்காமல், அப்போ இதெல்லாம் உன் மேலே தான் தப்புன்றது உனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு புரியும்.